22ஆம் தேதி 5 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. 5 லட்சம் பேர் ஒன்னா சேர்ந்து இங்க கந்தசஷ்டி கவசம் பாட போறாங்களாம். இது ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம உள்ள போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் படையான திருப்பரங்குன்ற வீட்டுக்கு உள்ள போயாச்சு. திருப்பரங்குன்றம் நம்ம அடிக்கடி பார்த்தனால அங்க இருக்க ஃபீல் எனக்கு இங்க வரல. இருந்தாலும் முருகனை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு. 2வது படை வீடு வந்து திருச்செந்தூர். திருச்செந்தூருக்கும் உள்ள போனா 1ஆம் படையை விட 2ஆம் படை தான் அழகா இருக்கு. என்ன இந்த தேங்காய் உடைக்கிறது, நிறைய புரோகிதர்லாம் இருப்பாங்க. தேங்காய் உடைக்கிற அச்சரை சீட்டு வாங்குற சொல்லையே கிடையாது. ஒரு பக்கம் கந்தசஷ்டி கவசம் பாடிட்டு இருக்க பக்தர்களும் சேர்ந்துட்டே பாடுறாங்க. அதுல எனக்கு பின்னாடி நின்னவர் ரொம்ப ஆக்ரோஷமா பாடிட்டு இருக்காரு. பக்தி முத்தி அப்படி ஆயிட்டாப்ல. 2வது படம் திருச்செந்தூர் தரிசனம் முடிச்சாச்சு. தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்த உடனே அடுத்து மலையே ஏறாம பழனி மலை முருகனை பார்க்க போறோம். மலையே ஏறலங்க. 3வது படம் பழனி தான். போற நேரத்துல ஆண்டி எல்லாம் ராஜ அலங்காரத்துல இருக்காரு. அப்படியே போய் தரிசனம் பண்ணிட்டு வருவோம். முருகன் ராஜ அலங்காரத்துல காட்சி கொடுத்தாரு. ஆனா இங்க நவபாஷண சிலை எல்லாம் இல்ல. எப்படி இருந்தாலும் முருகன் தான். அங்கேயும் போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தான். அடுத்து 4வது படம் சுவாமி மலைங்க. என் லைஃப்ல இது வரைக்கும் நான் சுவாமி மலை போனதில்லை. அடுத்து போயே ஆகணும். அதுக்கு முன்னாடி இங்க தரிசனம் பண்ணிடுவோம். அப்படியே சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தான். 6 படம் வீட்டுல இது வரைக்கும் என் லைஃப்ல 4 படம் வீட்டுக்கு தாங்க போயிருக்கேன். திருத்தணியும் போனதில்லை. ஏதாவது அந்த மாநாடு நடத்துறவங்க புண்ணியத்துல ஒரே நேரத்துல 6 படம் தரிசனம் பண்ணிடுவோம்னு சொல்லி வந்தேன். திருத்தணியும் போய் பார்த்துட்டு வெளியே வந்தோம்னா பள்ளி தெய்வானையோட காட்சி கொடுக்குறாருங்க. பழமுதிர்ச்சோலையில எப்படி இருப்பாரோ அப்படியே தான். 6வது படையை முடிச்சாச்சு. இதுல விசேஷம் என்னன்னா, நீங்க பழமுதிர்ச்சோலை போனீங்கன்னா 6 படம் முருகனும் அங்கேயும் இருப்பாரு. அங்கேயும் சிலையில வடிச்சு வச்சிருப்பாங்க 6 படம் முருகனையும். நல்லா இருக்குங்க. ஃப்ரீயா இருந்தீங்கன்னா போயிட்டு வாங்க. இப்படியே 6 படம் வீடையும் அருமையா சுத்தியாச்சு. எல்லாமே சூப்பரா இருக்குங்க. வெளியே வந்தோம். பரதநாட்டியம், பாட்டு கச்சேரின்னு நிறைய நடந்துகிட்டே இருக்கு. தண்ணீர் வசதி எல்லாமே ஏற்பாடு பண்ணிருக்காங்க. எல்லாத்துக்கும் பக்தர்களுக்கு எல்லாம் பிரசாதம் கொடுக்குறாங்க. சாயந்தரத்துக்கு மேல நீங்க வந்தீங்கன்னா நல்ல லைட்டிங்கோட நல்ல எஃபெக்டோட நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும். அதோட நீங்க தரிசனம் பண்ணிட்டு பக்தர்கள் கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க. அவங்களோட கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸா அந்த 6 படம் முருகனோட கோபுரத்தை ஒன்னா தரிசனம் பண்ணலாம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சி நம்ம மதுரையில் நடக்கிறது நம்மளுக்கு எல்லாம் பெருமை தான். இது ஜாதி மதமா எந்த ஒரு உள்ளுணர்வும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்.